வெளிநாட்டுக்கு போனால் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுக்கு போனால் நம்ம செட்டில் ஆயிடலாம், வெளிநாட்டுக்கு போனோம்னா கடன்லாம் அடைச்சிடலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடியே அதிகமான பணம் சம்பாதிச்சிடலாம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டோம்னா உண்மைதான். எப்படி அது உண்மைன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது தான் வந்து அத முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூ. 1 அப்படிங்கிறது இலங்கையில கொண்டு போனோம்னா, 2025 இன்னைக்கு ரேட்டுக்கு ஓகேங்களா? இன்னைக்கு தேதி 7ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025 திங்கட்கிழமை. இன்னைக்கு நிலவரத்துக்கு ரூ. 3.41. நான் இன்னைக்கு இலங்கைக்கு இங்கிருந்து ரூ. 100 எடுத்துட்டு போறேன். நம்ம இந்தியன் கரன்சி ரூ. 100 எடுத்துட்டு போறேன். ஏர்போர்ட்ல கொழும்பு ஏர்போர்ட்ல போயிட்டு ரூ. 100 குடுத்துட்டு, எனக்கு உங்க ஊர்ல செலவு பண்றதுக்கு கரன்சி குடுங்கன்னா, நான் ரூ. 100 குடுத்தேன்னா, அவங்க ரிட்டர்ன் எனக்கு ரூ. 341 குடுப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். அதாவது நம்ம ஊர்ல ரூ. 1 நம்ம குடுத்தோம்னா, அவங்க ஊர் காசுக்கு ரூ. 3.41 குடுப்பாங்க. ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க போய் செலவு பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா, விலைவாசி கம்மியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுதான் அங்க கிடையாது. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ப ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1னா அங்க ரூ. 3. இப்ப நம்ப ஊர்ல வந்து தங்கம் வந்து ரூ. 10,000 விக்குது 1 கிராமு. நம்ம இங்கேருந்து ரூ. 10,000 எடுத்துட்டு போனோம்னா, அங்க ரூ. 30,000. நம்ம வந்து 3 கிராம் தங்கம் எடுத்துறலாம். 3 கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லா மனிதனுக்கும் தோன்ற மாரி ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தோன்றுனுச்சு. சரி ஓகே. அப்படி இலங்கையில அப்படி என்னதான் தங்கத்தோட விலை விக்குதுன்னு சொல்லி நம்ம தொலைவி பார்த்தோம்னா, 6ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025 மார்க்கெட் நிலவரப்படி அப்ராக்ஸிமேட்லி 24 கேரட் இருக்கக்கூடிய தங்கத்தோட விலை அப்படிங்கிறது 1 கிராம் 38,000மும், 22 கேரட் இருக்கக்கூடிய தங்கத்தோட விலை 1 கிராம் அப்படிங்கிறது ரூ. 34,000 இருக்குது. நான் யோசிச்சது தப்பு தான். நம்ம ஊர் மதிப்பை விட அந்த ஊர்ல மதிப்பு கம்மி தான். நம்ம ஊர் ரூபாய்க்கு அங்க வந்து ரூ. 3. நம்ம ஊர்ல ரூ. 1னா அங்க ரூ. 3. நம்மள விட 3 மடங்கு வந்து அங்க மாறுது. ஸோ, அப்ப இங்க இருக்கிற விலைய விட அங்க 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமா தான் இருக்குது. இது வந்து நான் தொலைவி பார்க்கும்போது, விசாரிச்சு பார்க்கும்போது, சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. இப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அந்த ரூ. 1000 எடுத்துட்டு இங்க வந்தாரு, நம்ம ஊர் நோட்ல குடுத்தாரு, ஏர்போர்ட்ல குடுத்தாருன்னா, நம்ம ஊர்ல மதிப்புல எவ்வளோ குடுப்பாங்க? ரூ. 300 தான் குடுப்பாங்க. ஏன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மதிப்ப விட நம்ம ஊர்ல வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ, இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் சம்பாதிக்கணும், நெறைய செட்டில் ஆகணும்னு நெனைச்சாருன்னா, நம்ம இந்தியாவுக்கு வரலாம். நம்ம இந்தியாவுக்கு வந்து அவரு வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, இங்க மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு. சொந்தமா ஒரு ஓன் பிசினஸ். ஒரு ஸ்மார்ட்டான அளவுன்னு சொல்றத விட, ரொம்ப ஒரு எளிமையான அளவுல, ஓகேங்களா? ஒரு எளிமையான அளவுல, ஒரு சின்னதா ஒரு 10,000 தான் சம்பாதிக்கிறாருன்னு வையுங்களேன். ஒரு சாதாரண வேலைக்கு போறாரு. இங்க நம்ம ஊர்ல ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, இங்கேருந்து அவரு வீட்டுக்கு அனுப்புறாரு பணம் அப்படின்னா, அல்லது கொண்டு போய் நேர்ல குடுக்குறாரு அப்படின்னா, கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போனாருன்னா, அங்க இறங்கி, அங்க ஒரு பணம் மாத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவா மாத்தலாம்ன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய பணத்த அங்க குடுத்தாங்கன்னா, 34,000 மாத்தலாம். ஓகேங்களா? ரூ. 340 சாரி ரூ. 3.40 அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 34,000. இங்க இருக்கக்கூடிய பணம் ரூ. 10,000 கொண்டு போனோம்னா, அங்க ரூ. 34,000 இலங்கை கரன்சியா மாத்திக்கலாம். இதே உதாரணத்துக்கு ஒரு இந்த ஊர்ல மாசம் ரூ. 20,000 இந்தியால சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, சம்பாதிச்சது போக ஒரு 20 அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஒரு ரூ. 20,000 எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, நம்ம ஊர்ல ரூ. 20,000க்கு எவ்வளவோ வாங்கலாம். அதே காச எடுத்துட்டு அவரு அங்க போனாரு அப்படின்னா, அவங்க ஊர் மதிப்புக்கு ரூ. 70,000. இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஃபாரின் போறவங்களுக்கும். இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரூ. 1னா இலங்கையில ரூ. 3 அமெரிக்காக்காரங்களுக்கு நம்ம ஊர்ல ரூபாய்ன்னு சொல்றது அங்க டாலர்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரூ. 1 $1 அப்படிங்கிறது நம்ம ஊர் மதிப்புக்கு ரூ. 88. ஓகேங்களா? இப்ப நம்ம ஊர்ல வந்து யாராச்சும் ஒருத்தரு ஒரு டீ குடிக்க காசு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கேட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து உண்மையிலேயே எல்லாருமே முன்னேறி இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர்ட்ட தானம், தர்மம்னு சொல்லி கேட்டாலும் எல்லாரும் ஒரு ரூ. 10 எடுத்து குடுக்குறாங்க. ஒரு ரூ. 10 நோட்டு எடுத்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து யூசுவலா எல்லாருமே கண்ல பார்க்கறது தான். எல்லாருமே ஒரு ரூ. 10 அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து குடுக்குறாங்க. ஆனா, இதே ஒரு அமெரிக்காக்காரரு அவங்க ஊர் மதிப்புக்கு $10 அப்படிங்கிறது நாம ரூ. 10ங்கிற மாரி தான். அவரு வந்து ஒரு ரூ. 10 அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பிச்சைக்காரங்க யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $10 எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஊர் மதிப்புக்கு அதோட வேல்யூவேஷன் எவ்வளவு? ரூ. 880. அதாவது சராசரியா ஒரு நாள் முழுக்க ஒரு ஆள் வேலைக்கு போகக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது ரூ. 800. ஆனா, வெள்ளைக்காரன பொறுத்தவரைக்கும் அது ரூ. 10. அந்த கான்செப்ட் தான். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மதிப்புக்கு சராசரியா இன்னைக்கு எங்க போனாலும் ரூ. 500 சம்பளம். ஒரு தொழிலுக்கு அவர் ஹெல்ப்பரா போனாலும் சரி, அல்ல வேலை கத்துக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி,
ஸ்டாண்டர்டான ஆளாக இருந்தாலும் சரி, பேசிக் சம்பளம் கம்மி கம்மி எங்கே போனாலும் ஒரு ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனங்களுக்கு போனால் ரூ. 500 சம்பளம். ஓகேங்களா? அதாவது நம்பூர் மதிப்புக்கு ரூ. 500. அதே மாதிரி உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலரில் ஒரு மனுஷன் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா கம்மியாக நம்ம ஊரில் எப்படி ரூ. 500 கம்மி சம்பளம், அதாவது கேரண்டியான சம்பளங்கிறோமோ, அதே மாதிரி அவங்க ஊரில் கேரண்டியான சம்பளம் ஒரு ஆளுக்கு $100 அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு வச்சுருந்தாலும், நம்ம ஊரில் $100 அப்படிங்கிற மாதிரி ரூ. 1 2 மாதிரி அங்கே $1 $2 $100 ஒரு ஆளுக்கு சம்பளம் $100ன்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஊரில் மதிப்பு எவ்வளோ வருது? எங்கேயோ போயிடும். எங்கேயோ போகாது ரூ. 8000 வரும். ஓகேங்களா? 8800 வரும். $10 880 $100 8800. அதாவது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய நபர் ஒரு நாளைக்கு $100 சம்பளம் வாங்கினார்னா நம்பூர் மதிப்புக்கு 8800. அவர் அங்கே 2 நாள் வேலை செஞ்சாருன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17600 வரும். ஓகேங்களா? அந்த 17000 சம்பளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பூரில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு அப்படின்னா சராசரியாக ஒரு மாதத்துக்கு 10,000 தான் சம்பாதிக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் 2 மாதம் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், இந்தியாவை சேர்ந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட கிடையாது. ஆமாம், 2 நாள். ஏன்னா ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்கிறாருல்ல, ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிறதா இங்கே ஒரு மாதத்து வருமானம். அங்கேயும் எக்ஸ்பென்சிவ்லாம் இருக்கும், அங்கேயும் செலவுகள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். ஆனாலும் வெளிநாடுகள் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போனால் பண கஷ்டம் தீர்ந்துடும், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது உள்ள காரணம் இதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த $100 அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை தான். ஓகேங்களா? ஆனால் அதோடைய இந்திய மதிப்பு அப்படிங்கிறது அதிகம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு தொழிலாளியாக போகிறாங்க. அங்கே போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புகள்லையும் இருக்கிறாங்க. படிச்சுட்டு போகிறவங்க மிகப்பெரிய பொறுப்புகள்லையும் இருக்கிறாங்க. அங்கே படிக்கணும்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. டாக்டராக போகிறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே எப்படி நம்ம ஊரில் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி கான்ட்ராக்டாக போய் கட்டட வேலை செய்கிறவங்க, சின்ன சின்ன தோட்ட வேலை, மருத்துவத்துறை சார்ந்த வேலை, இந்த மாதிரி போகிறவங்களும் கூட அங்கே போய் செய்கிறாங்க வெளிநாடுகளில். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கம்மியான வேலையும் இருக்குது, மதிப்பு அதிகமான வேலையும் இருக்குது. மதிப்பு அதிகமான வேலைக்கு அதிக சம்பளம், மதிப்பு கம்மியான வேலைக்கு கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு போனால் பணக்காரன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் உள்ள விஷயங்கிறது இதுதாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க.